ஏதோ ஒரு காலகட்டத்தில் இறைவனின் மீது அன்பும் நம்பிக்கையும் வரும். அது எந்த வயதாக வேண்டுமானாலும் இருக்கலாம். நாம் அப்போதே சிவபக்தியில் வந்துவிட்டோம். சிவபக்தியில் நாம் வந்த பிறகு எதை பார்த்தும் எதை நினைத்தும் பயம் வராது. மற்றவர்களுக்கு ஒரு துன்பம் வந்தால் அந்த துன்பத்தை போக்க முயற்சி செய்வோம். அமைதியை மட்டுமே மனம் விரும்பும். மானிடர்கள் நடத்தும் நாடகத்தில் விருப்பமில்லாமல் தனித்திருப்போம். அனைத்தையும் கவனித்துக் கொண்டுதான் இருப்போம். ஆனால் எதற்கும் தேவையில்லாமல் பதற்றப்பட மாட்டோம். தனிமை மிகவும் பிடித்த ஒன்றாக இருக்கும். இறைவனின் நினைப்பு நம் மனம் முழுவதும் ஆட்கொண்டு இருக்கும். இந்த நிலையே நமக்கு மிகவும் மகிழ்ச்சியை தரும். அனைத்து உயிர்களிடத்திலும் இறைவனை காண்போம். ஆணவம், அகங்காரம், போட்டி, பொறாமை இல்லாமல் உண்மையான ஆனந்தத்தை அனுபவிப்போம். அன்பு 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 மட்டுமே நம் மனம் முழுவதும் வியாபித்து இருக்கும். இவை அனைத்துமே சிவபக்தியில் நாம் இருப்பதற்கான அறிகுறிகளாகும்.